இந்த நேரத்துல தேர்தல் ஆணையம் ரொம்ப சிறப்பா செயல்படணும் அவங்க பிரஸ் மீட் வச்சு சொன்னாங்களே சார். ஜம்மு காஷ்மீர் இதுவரை இல்லாத அளவுக்கு அதான் நான் இந்த உதாரணம் சொல்றேன்ல உங்களுக்கு. இந்த மாதிரியான இப்ப சொன்னால இந்த மாதிரியான சிறப்பான விஷயத்தை எல்லாம் அவர்கள் கையாண்டார்கள். சாதாரண ஒரு எளிய மனிதர் இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த டிவியை பாக்குறவங்களுக்கு புரியும். சரி ரைட்டு, ஒரு கட்சி கேக்குது 2 தொகுதியில என்னதான் உனக்கு சின்னன்னு சொல்லுது. 2 சின்னத்துக்கு மேல நிக்கிற கட்சி கேட்கும் போது உனக்கு பெர்சன்டேஜ் இல்ல. அதை வந்து நீங்க அந்த கட்சிக்கு சொல்லிருக்கணும்ல ஏற்கனவே கேட்டவங்களுக்கு. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படிங்கிறீங்க. அதோட நோக்கம் என்ன? அப்ப அதே மாதிரி நீங்க சீமான் எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு. சீமானுடைய நாம் தமிழர் கேக்குது, ஏங்க நான் இண்டிபெண்டா இருக்கேங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, ஒருத்தர் இருக்கா அவனுக்கு தான் கொடுப்போன்னு கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா கேண்டிடேட்டே போடல எங்கேயுமே. இது நீங்க இத பொதுவா சொல்லுங்க. இது வந்து ஒரு நியாயமான தேர்தல் வந்து முடிவான. இப்படி பல விஷயங்களில் பல விதமான முடிவுகளை சொல்றது. ஏன்னா அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் எடுத்துங்க, இவங்க எல்லாம் யார எதை சொல்லி வெளியில வந்தாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. என்ன என்னுடைய நான் அப்பையிலேயே சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஒருமைப்பு கட்டமைப்பை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுடைய எதிர்கட்சிகளும் உட்கார்ந்து ஒரு கூட்டணியை அமைத்தால் இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளில் வெற்றி பெறும். இன்றைக்கு என்ன ஆச்சு, தேர்தல் வியூகத்தினுடைய பெரிய பொறுப்பாளர்னு சொல்லிட்டு இருக்கிறவரை என்ன சொல்லிட்டாரு இன்னைக்கு, சரி அவருடைய கணிப்பு என்னாச்சு, வரலையே. அப்ப நீ ஊபியில என்னாச்சு பாருங்க, உத்தரப்பிரதேசம் எப்படியாப்பட்ட தொகுதி, எப்படி அந்த 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 மாநிலம் எப்படி இன்னைக்கு என்ன ரிசல்ட், இந்தியா பூரா அலசி பாருங்க. அப்ப இன்னும் ஒருங்கிணைப்பு இருந்திருந்தால், நீங்க என்ன ஓட்டு எல்லாம் வரட்டும், ஓட்டு வரும்போது எவ்வளவு ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்குன்றது தெரியும். எவ்வளவு ஓட்டுல இவங்க ஜெயிச்சிருக்காங்க, சில தொகுதியில எவ்வளவு தொகுதியில அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்கள்ல எவ்வளவு பேர் எதிர்ப்பு எவ்வளவு பேர் ஆதரவுன்னு பார்ப்போம். சரி, ஒரு ஃபிகரே தெரியும். சரி, ஆனால் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் ஆட்சி அமைத்தால் கூட எந்த சட்டத்தையும் ஒரு இந்த மாதிரி விவாத பொருளே இல்லாமல் இவர்களால் கொண்டு வர முடியவே முடியாது. அது குறைந்தபட்ச ஆறுதல், அவ்வளவுதான். ஆமா, அது குறைஞ்சபட்சம் இல்ல, பெரிய ஆறுதல். அதான பயந்துட்டு இருந்தாங்க எல்லாம். வெற்றி பெறணும்தான் நோக்கம். சட்டத்தையே ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்ற போது ஒரு பெரிய இப்ப இந்த தேர்தலினுடைய ரிசல்ட் என்ன ஆகும்னா, வருகின்ற மாநில தேர்தல் எல்லா தேர்தலும் இருக்கு பாத்தீங்களா, அங்க பூரா இந்த இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு நம்ம ஏமாத்துட்டோம், நம்ம ஒற்றுமையா இல்லாதனால இப்படி ஒரு ரிசல்ட். இப்ப 2 பேரும் பாப்பாங்க, நிதிஷ்குமார் எவ்வளவு வாங்கியிருக்கு, இவ்வளவு எவ்வளவு வாங்கியிருக்கு, காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்கு, ஒடிசால ஏன் பார்த்துவோம், அப்ப காங்கிரஸினுடைய ஓட்டு எவ்வளவு, நம்ம பிஜி ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு ஓட்டு வாங்குறோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வருகின்ற மாநில தேர்தல்ல பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மகாராஷ்டிரா இன்னைக்கு எடுத்துக்கங்க, அங்கேயும் ஒரு கணக்கு போடுவாங்க. பரத்பவர் எவ்வளவு வாங்கியிருக்காரு, தேசியவாத காங்கிரஸ் 2 எவ்வளவு வாங்கியிருக்கு, அதே மாதிரி இவரு சிவசேனா எவ்வளவு வாங்கியிருக்காங்க, சிவசேனா 2 எவ்வளவு வாங்கியிருக்கு, எல்லாம் ஒரு கணக்கு போடுவாங்க உட்காந்து.